லங்காஃபோர் யூடியூப் தொலைக்காட்சிக்காக பிரத்யேகமாக தற்கால சூழலை பொறுத்து ஒரு செவி காண்பதற்காக சுவிட்சர்லாந்திலே அமைந்திருக்கின்ற ஞானலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் தமிழ் அருச்சுனர் சிவருசி தர்மலிங்கம் சசிகுமார் ஐயா அவர்களை பிரத்யேகமாக ஒரு செவி காண்பதற்காக வந்திருக்கின்றோம். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. லங்காஃபோர் யூடியூப் இணைய தொலைக்காட்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதை விட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயா, இந்த செவியை தருவதற்கு சம்மதித்ததற்காக முதற்கண் நாங்கள் எங்களுடைய நேயர்கள் சார்பாகவும் லங்காஃபோர் யூடியூப் தொலைக்காட்சியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரே ஒரு கேள்வி, அதாவது தற்போதைய சூழ்நிலையிலே உலகளாவிய ரீதியிலே உலகை உலுக்கி கொண்டிருக்கின்ற ஒரு வைரஸ் நோயாக, வைரஸ் பரவல் கொரோனா வைரஸ், அதை தாண்டி மதம் மாற்றுகின்ற ஒரு வைரஸ் அதை தாண்டி பரவி கொண்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? திருச்சிற்றம்பலம். பரந்தெழுந்த சமன் முதலாய் பரசமய இருள் நீங்க, சிரம் தழுவு சைவனரை திருநீற்றின் ஒளி விளங்க, அரைத்தைகட போலியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சுரந்து அளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி போற்றி. அன்பர்களே, இந்த மதமாற்றம் என்பது சைவ சமயத்துக்கு ஒன்றும் புதிதல்ல. ஞானசம்பந்த பெருமான் அன்னை பராசக்தி தனது திருமுலைப்பாலை சுரந்து அளித்து சிவஞானத்தினை உண்டு 3 வயதில் இறைவனை நேரடியாக கண்டு, தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதி சூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். அங்கே இறைவன் இரவியோடு இடப வாகனத்தில் ஞானசம்பந்த பெருமானுக்கு காட்சி அளித்திருக்கின்றார். இது நடந்த உண்மை வரலாறு. ஒரு 3 வயது குழந்தை அழ, அன்னை பராசக்தி தனது திருமுலைப்பாலை சுரந்து அளிக்க தந்தைக்கு இறைவனை அவன் அடையாளம் காட்டுகின்றான். அந்த 3 வயது சிறுவனாகிய ஞானசம்பந்த பெருமான் மதுரை எம்பதியில் இடம்பெற்ற சமண மத மாற்றத்தினை தடுக்க வேண்டி அன்னை மங்கையர்க்கரசி அவரை அழைத்து வந்து அங்கே தங்க வைத்திருந்த பொழுது, சமணர்கள் ஞானசம்பந்தர் தங்கியிருந்த திருமடத்துக்கு தீ மூட்டினார்களாம். இன்று நேற்றல்ல, இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படி தீ மூட்டிய பொழுது, பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று தமிழால் ஞானசம்பந்தர் உரைக்க, அது வெப்பு நோயாக மாறி பாண்டிய மன்னனை பீடித்தது. வெப்பு நோயிலிருந்து விடுபட முடியாத அவனை காக்க சமணர்கள் எத்தனையோ மந்திர தந்திரங்கள் செய்தார்கள். மயில் பீலியினாலே அவனது உடலை தடவுகின்ற பொழுது மென்மேலும் அந்த வெப்பம் தாங்க முடியாமல் துடிதுடித்தான். அப்பொழுதுதான் அங்கே மதுரை எம்பதியில் இன்றும் இருக்கின்ற அன்னை மீனாட்சி உடனாய சொக்கநாத பெருமானது திருக்கோவிலில் இறைவனுக்கு அமுது தயாரிக்கின்ற அடுப்பில் இருக்கின்ற கரியை எடுத்து வந்து, சாம்பலை எடுத்து வந்து, மந்திரமாவது நீரு என்கின்ற பாடலை பாடி அவனது உடலில் இட தீப்பினி ஓடியதாம். புனலில் ஏடதிர் செல்லென செல்லுமே, புத்தனார்தலை தத்தன தத்துமே, அனலில் ஏடிட பச்சென்றிருக்குமே, கதவு மாமரை காட்டில் அடைக்குமே, பனையில் ஆண் பனை பெண்பனையதாக்குமே, பழைய என்பு ஒரு பாவையதாக்குமே, சினவர் ஆவிடம் தீரன தீருமே, செய்ய சம்பந்தர் செந்தமிழ் பாடலே. சம்பந்த பெருமானது தமிழ் அருள் பாடல்கள் இறந்த பெண்ணை உயிர் பெற வைக்கும், ஆண்பனையை பெண்பனையாக மாற்ற முடியும். புத்தர்களோடு வாதிடுகின்ற பொழுது புத்தர்களது தலை தெரித்து சிதறியதாம். புனலில் ஏடுதல் செல்லென செல்லுமே, தமிழால் அவன் மந்திரம் சொல்லி எழுதி ஓடுகின்ற ஆற்றிலே வீசிய ஏடு தமிழ் ஏடு ஆற்றினை எதிர்த்து நீந்தி வந்ததாம். சமணர்களது எது ஆற்றோடி அடிபட்டு சென்றது. இப்படியாக அந்த மதமாற்றங்கள் இடம்பெறுகின்ற வேளையில் எல்லாம் ஏனைய சமயங்கள் போன்று மதங்களையும் கடவுள்களையும் காப்பாற்ற மனிதர்கள் வீடு வீடாக இறங்க வேண்டிய தேவை சைவ சமயத்துக்கு இல்லை. ஏனென்றால் இறைவனே அந்த காலத்தின் தேவை கருதி 63 நான்மார்கள் போன்ற அருளாளர்களை இந்த உலகுக்கு அனுப்பி வைத்து மக்களுக்கு இடையிடையே அந்த தெளிவை கொடுத்தார்கள். அன்பு தமிழ் உறவுகளே, இன்று இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், பௌத்தர்கள் இருக்கின்றார்கள், யூதர்கள் இருக்கின்றார்கள், சீக்கியர்கள் இருக்கின்றார்கள்,
பகாய் என்கின்ற ஒரு உலக சமயம் இருக்கின்றது, அலவீத்தன் என்கின்ற ஒரு உலக சமயம் இருக்கின்றது, கிறிஸ்தவம் என்கின்ற உலக சமயம் இருக்கின்றது, அதே போன்று சைவ சமயமும் இருக்கின்றது. இப்படியாக இந்த ஞானலிங்க பெருமானது திருக்கோவில் அமைந்திருக்கின்ற இந்த இடம் 8 சமயங்களாலே சூழப்பட்ட ஒரு இடமாக இருக்கின்றது. நாங்கள் அருகருகே இருக்கின்றோம், ஒருவரை ஒருவர் மதிக்கின்றோம், கலந்துரையாடல் செய்கின்றோம், ஒருவருடைய நல்ல கருத்தினை இன்னும் ஒருவரிடம் பரிமாறிக்கொள்கின்றோம். ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஏனைய சமயங்களை அவமதித்து நாங்கள் பிரச்சாரம், அதாவது எமது சமயத்தை பற்றின விழுமியங்களை சொல்வது வழமை இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஒரு நாகரிகம் அடைந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடிய இந்த பேர்ன் நகரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினிலே இறையியல் ஆற்றுப்படுத்தல் துறை சார்ந்த கல்வியினை கற்றிருக்கின்றேன். அங்கே கற்கின்ற பொழுது சட்ட ரீதியாக என்னும் ஒரு வழிபாட்டு முறையையோ அல்லது ஒரு சமயத்தினையோ ஒருவர் இழிவுபடுத்தி அதை பேசுவராக இருந்தால், நிரூபிக்கப்பட்டால் அது சட்ட ரீதியான ஒரு குற்றச்செயலாகும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அந்த சட்டம் அங்கே வலியுறுத்துகின்றது. எனவே இன்றைய இந்த காலச்சூழலில் புலம்பெயர் தேசத்தில் மட்டுமல்லாமல் எமது தமிழீழ தேசத்தினிலும் புண்ணியம் செல்வார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அதுகண்டு அருள் புரியானைக்கு மண்ணிலி பாவிகள் நம்மரை ஈசனை நன்ன அறியாமல் நழுவுகின்றார்களே என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் புண்ணிய பயனை சேர்க்க வேண்டும் என்று விரும்புவீர்களாக இருந்தால் உள்ளன்போடு இறைவனுக்கு ஒரு பச்சிலை எடுத்து சாற்றுங்கள், உங்கள் பாவ வினைகளை எல்லாம் அவன் கரைப்பான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே உரைத்த மொழியும் சமயமும் சார்ந்ததுதான் இந்த சைவ சமயம். இன்னும் 1000 கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு சமயமாகும். எந்த ஒரு சமயங்களிலும் இல்லாத அனைத்து தத்துவங்களும் நிறைந்த ஒரு சமயமாகும். மணிவாசக பெருமான் இந்த உலகின் பல அறிஞர்கள் கண்டுகொள்வதற்கு முன்னதாகவே சைவ சமயத்தில் இருந்தபடி அண்ட வழியில் உண்ட பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்கரனை ஒன்றினுக் கொண்டு எடுத்து எழில் இயம்பில் 101 கோடி விரிந்தன அண்டம், அதாவது அண்ட வழிகளில் உருண்டையாக கோள்கள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன என்கின்ற உண்மையினை கல்வியோ போன்ற மேலத்தைய அறிஞர்கள் கண்டுகொள்வதற்கு முன்னதாகவே சைவ தமிழனாகிய மணிவாசக பெருமான் கண்டு அங்கே பாடியிருக்கின்றார். ஒன்றினுக் கொண்டு எடுத்து எழில் இயம்பில் 101 கோடி விரிந்தன அண்டம் என்று பிக் பேங் தியரி என்கின்ற ஒரு தியரியை சொல்லுகின்றார்கள். அதாவது பெருவெடிப்பு கொள்கை. அந்த பெருவெடிப்பு கொள்கை தான் இந்த பிரபஞ்ச வழி என்னும் அகண்டு அது சென்று கொண்டே இருக்கின்றது, நிறுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு கோட்பாட்டினை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இந்த பெருவெடிப்பு எங்கே தொடங்குகின்றது என்று சொன்னால், சிவபெருமான் ஆடுகின்ற நடராஜர் பெருமான் தனது கைகளில் இருக்கின்ற குடுக்கினை அடிக்கின்ற பொழுது இந்த பெருவெடிப்பு முதல் முறையாக ஏற்படுகின்றது. அப்படியாக இந்த பிரபஞ்ச வழிகளெல்லாம் தாண்டி சிவபெருமான் வியாபித்திருக்கின்றார். ஐன்ஸ்டைன் போன்ற விஞ்ஞானிகள் அணு ஆய்வினை செய்கின்ற பொழுது பிளக்கின்ற அணுவின் பிளவுகளில் ஆடுகின்ற அந்த நடராஜனை தவிர வேறு எவர் வடிவத்தையும் தான் காணவில்லை என்று பதிவு செய்து வைத்திருக்கின்றார். இன்று CERN போன்ற ஜெனீவாவில் இருக்கின்ற சர்வதேச அணுவாயு மையங்களின் முன்னே நடராஜ பெருமானது திருவுருவ வடிவம் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் இது அறிவியல் சார்ந்த ஒரு சமயமாகும். எனவே இன்று மிகவும் ஒரு கீழ்த்தரமான முறையினிலே மக்கள் மனம் பாடி இருக்கின்ற வேலைகளை பயன்படுத்தி வைத்தியசாலைகளின் வாசலில் நின்றபடி ஒரு மத வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கெல்லாம் மக்கள் மனம் சோர்வடைகின்றார்களோ அவர்களை தட்டி எழுப்பி என்னும் ஊக்க சக்தியினை கொடுத்து அவர்கள் வழியில் அவர்களை பயணிக்க வைப்பது ஒரு சமய நெறியினுடைய ஒரு சமய குருவினுடைய கடமையாகும். நாங்கள் எந்த ஒரு காலகட்டத்திலும் ஒரு அடிப்படையில் தனது தாய் ஒருவனுக்கு இதுதான் ஒரு சமயம் என்று ஊட்டி வளர்ப்பாளாக இருந்தால், அவர்கள் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சமயம் அதுதான். எனவே ஒரு நெறி தாயினால் புகட்டப்பட்ட ஒரு நெறியில் வளர்ந்து அதை பற்றி ஆய்வு செய்யாத ஒருவன் என்னும் ஒரு தாயை தூக்குவானாக இருந்தால் அவன் தனது தாய்க்கே இழிவு செய்கின்றான் என்று பொருளாகும். இவர்களை போன்றவர்கள் காலங்காலமாக வருவார்கள் போவார்கள். இதை பற்றி சைவ தமிழர்கள் யாரும் பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை. ஆனால் இன்று ஒரு அடிப்படையில் கிறிஸ்தவ அன்பராக பிறக்கின்ற ஒருவர் அந்த சமய நெறியில் சரியாக ஒழுகிக் கொண்டிருக்கின்றார். அவர்களோடு நாங்கள் நட்பு ரீதியான போராட்ட கால வரலாற்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து எங்களது பயணம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது.
ஆனால் ஒரு சைவ தமிழனாக பிறந்து 20 வருடங்கள் 30 வருடங்கள் அந்த நெறியிலே வாழ்ந்து ஓம் என்கின்ற ஓர் எழுத்துக்கு பொருள் கூட தேடாதவர்கள் இன்று சிறிது காலம் ஏதோ ஒன்றை கற்றுவிட்டு வந்து நமக்கு புகட்ட வலிக்கின்றது முனைவது ஒரு பெரிய வியப்புக்குரிய விடயமாக இருக்கின்றது. சைவத்தமிழ் அன்பு உறவுகளே, நான் நோயினால் மதம் மாறினேன், பண நெருக்கடியினால் மதம் மாறினேன், மன உலகத்தினால் மதம் மாறினேன் என்று சொல்கின்றீர்களே, சைவசமயம் கூறுகின்றது, அன்றைய எந்த ஆவியும் உடலும் உடமை எல்லாமும் குன்றைய அணையாயினையால் கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையூறு எமக்கு உண்டேல் என்றோர் முக்கண்ணனே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகனே. இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்படைத்து சரணடைந்து விட்டால் இன்பம் நடந்தாலும் துன்பம் நடந்தாலும் அவன் செயல் என்று ஏற்றுக்கொள்வதே ஒரு பக்தனுக்கு அழகாகும். அந்த வகையில் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் என்கின்ற 5 தொழிலும் இறைவனது தொழில்களாகும். இன்று மதமாற்றம் என்கின்ற பெயரிலே நாங்கள் ஒரு நாள் ஜெபித்தால் நீங்கள் உயிர் பிழைத்து விடுவீர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று உயிரோடு இருக்கிறார்களா என்று நமக்கு அடையாளம் காட்டுங்கள். ஒருவருக்கு ஒரு நோயை மாற்றிவிட்டால் வேறு நோய் தாக்கி அவர் இறக்கவில்லையா என்று நமக்கு நமது சைவத்தமிழ் மக்களுக்கு நிரூபணம் செய்யுங்கள். மனித உடல் எடுத்தால் நோய் நொடிகள் இன்ப துன்பம் அனைத்தும் இயல்பானவை. இவற்றையெல்லாம் தாண்டி பரம்பொருளாகிய இறைவனை அடைகின்ற வழியான் சைவ சமய நெறியாகும். நீங்கள் எந்த நெறியிலும் பிறந்திருக்கலாம், ஆனால் பிறவி என்கின்ற பெருங்கடலில் இருந்து விடுதலையினை பெற்றுத்தரக்கூடிய பெருநெறி இந்த சைவ நெறியாகும். ஒருவருக்கு இருமல் இருக்கலாம் அல்லது காய்ச்சல் இருக்கலாம், அதற்கான சிறிய இனிப்பான மருந்துகளை நீங்கள் விழுங்கிக் கொள்ளலாம். ஆனால் சைவ சமய நெறியில் பலருக்கு கேள்வி உண்டு, ஏன் இங்கே துன்பம் இருக்கின்றது, நாங்களே அல்லல்படுகின்றோம் என்று சொன்னால் இது ஒரு அறுவை சிகிச்சை பிரிவாகும். இந்த அறுவை சிகிச்சை பிரிவினிலே வெட்டிருக்கலாம், அறுவை இருக்கலாம். இவை அனைத்தும் எமது வினை பாண்டங்களை அறுத்து ஒழித்து பரம்பொருளாகிய இறைவனாகவே நீங்கள் ஆகலாம் என்பதனை காட்ட வேண்டிய ஒரு நெறியாகும். எந்த ஒரு நெறியும் நீயே கடவுளாகலாம் என்று சொல்லவில்லை. ஆனால் சைவ நெறி கூறுகின்றது, நாம் அதுவாகவே இருக்கின்றோம், அவனது வடிவமாகவே இருக்கின்றோம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் ஆவதாரும் அறிகிலார், அன்பே சிவம் ஆவதாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். எனவே அன்பு என்கின்ற அந்த நெறிதான் சிவம், அன்பு என்கின்ற அந்த நெறிதான் ஒரு மனிதனுடைய பெரு நெறியாக இருக்க முடியும். அந்த வகையில் உலகமெங்கும் பறந்து வாழ்கின்ற எம் சைவத்தமிழ் உறவுகளே, சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய 14 சித்தாந்த சாத்திரங்களை நாங்கள் ஆய்வு செய்து முடிக்கவில்லை. ஓர் தேவார பாடலுக்கு எங்களால் பொருள் கூற முடியவில்லை. நீங்கள் 20 வருடம் 15 வருடம் இருக்கின்ற ஒரு சமய நெறியில் இருக்கக்கூடிய அடிப்படை தத்துவங்களை கூட நீங்கள் ஆய்வு செய்யவில்லை. ஆனால் இன்று மின்மினி பூச்சிகளை கண்டவர்கள் வந்து சொல்வதையெல்லாம் கேட்டு மதமாற்றம் என்கின்ற பேரிலே உங்களது தாயை விற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். எனவே இந்த வியாபாரம் விரைவாக ஒளியட்டும். சைவ சமயம் அன்றைய காலம் முதல் இன்றைய காலம் வரை சமணர்களாலும் பௌத்தர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் இஸ்லாமியர்களாலும் இன்னும் பல சமயத்தர்களாலும் மதம் மாற்றம் செய்யப்பட்டு கொண்டு வந்திருந்தாலும் இன்று வரை சைவர்களே இல்லாமல் அது முழுமையாக அற்று போயிருக்க வேண்டும். ஆனால் இன்று சுவிஸ் நாட்டில் மட்டும் 21 சைவ திருக்கோவில்கள் இருக்கின்றன. உலகமெங்கும் அவை பரவி இருக்கின்றன என்று சொன்னால் அதனுடைய பொருள் பரம்பொருளாகிய இறைவன் எம்மோடு அருகில் இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். சைவ சமயத்தை காப்பாற்ற எம்மை போன்ற மனிதர்கள் எவரும் இங்கே தேவையில்லை. இறைவனை எம்மோடு அருகில் இருந்து தான் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்து கொண்டு போவான். தன்னை வணங்குவார்பால் அன்பும் வணங்காதார்பால் வெறுப்பும் இல்லாதவன் தான் சிவபெருமான் என்று சைவ சமயம் அறுதிவிட்டு கூறுகின்றது. ஆனால் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களை சமைத்து விடுவார், உங்களது குடும்பங்கள் அற்று போய்விடும். இது போன்ற மக்களுக்கு மன பீதியை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி வியாபாரங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இறைவன் அத்தகைய கொடியவன் அல்ல. ஒருவன் வணங்குகின்றானோ வணங்கவில்லையோ அனைவருக்கும் சமமாக நீதி வழங்குகின்ற பரம்பொருளாக அவன் விளங்கிக் கொண்டிருக்கின்றான்.
உருவ வழிபாட்டை பற்றி கருத்து கூறும் முன்னர் அந்த உருவ வழிபாட்டில் சைவ சமயம் வைத்திருக்கின்ற உள்ள அந்த பொருட்களை முதலில் உணர்பவர்களாக நீங்கள் ஆக வேண்டும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்கின்ற பொழுது மணிவாசக பெருமான் தனது திருவாசகத்தில் முருகப்பெருமானின் கையில் இருக்கக்கூடிய வேலினை வர்ணிக்கின்றார். ஆழமான சிந்தனையோடு அகன்று விரிந்த நெஞ்சோடு கூர்மையான அறிவோடு இருப்பது ஞானமாகும். ஞானம் என்கின்ற அந்த பொருளுக்கு வடிவு கொடுக்கப்பட்டது வேலாகும். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாகி நின்ற சோதி பிளம்பு அதுவோர் மேனியாகி கருணகூறும் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. இந்த உலக உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு உருவமற்ற இறைவன் அனாதியாக தொடக்கமும் முடிவுமற்றவனாக இருக்கக்கூடியவன் அந்த ஒருவன் பல வடிவமாகி இந்த நில உலகில் உயிர்களை காக்க வந்து இறங்குகின்றான் என்று மிக திட்ட தெளிவாக சொல்லியிருக்கின்றது. எனவே இருக்கின்ற ஒரு உருவத்தில் மட்டும், அதாவது இங்கே சிவபெருமான் லிங்க வடிவிலே அமர்ந்திருக்கின்றார் என்று சொன்னால், நீங்கள் இழுத்து விடுகின்ற மூச்சுக்காற்றினை ஆங்கிலத்தில் O2 என்று குறிப்பிட்டிருப்பார்கள். நீங்கள் வெளியே விடுகின்ற மூச்சுக்காற்றினை C2 என்று குறிப்பிட்டிருப்பார்கள். எனவே ஒரு கரும்பலகையில் அந்த எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், நீங்கள் இழுத்து விடுகின்ற கண்ணுக்கு தெரியாத அந்த மூச்சுக்காற்றினை அடையாளப்படுத்துகின்றது. அதுபோன்றுதான் இங்கே இறைவன் வடிவமாக உருவமாக சிலைகளாக இங்கே இருக்கின்றதன் காரணம், நாம் எவரும் கற்பனை பண்ண முடியாத அதி உன்னத தத்துவங்களை உலக உயிர்களுக்கு எடுத்து விளக்குவதற்கான வடிவங்களாகும். அந்த வகையில் இவற்றை புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் உங்களது வீட்டினை வந்து தட்டுபவர்களுக்கு நீங்களே பதில் கூறுவர்களாக, பரம்பொருளாகிய இறைவன் இன்பத்திலும் துன்பத்திலும் எமது அருகே இருப்பார். இன்று பல சமயங்கள் இந்த உலகில் இருந்தாலும் சைவ சமயம் மறுபிறவி கொள்கையினை ஏற்றுக்கொள்கின்றது. மறுபிறவி கொள்கையினை ஏற்றுக்கொள்ளவில்லையாக இருந்தால், ஒரு மனிதன் ஒரு முறைதான் படைக்கப்படுகின்றான், அத்தோடு அவன் இறந்ததோடு முடிகின்றது, உயிர்கள் மீண்டும் பிறப்பதில்லை என்ற நிலை இருக்குமாக இருந்தால், இங்கே வைத்தியசாலையில் புதிதாக பிறக்கின்ற குழந்தைகள் ஒன்று மிகவும் ஆரோக்கியமான குழந்தையாகவும், இன்னும் ஒன்று ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாகவும், இன்னும் ஒன்று பணக்காரருடைய வீட்டிலும், இன்னும் ஒன்று ஏழ்மைப்பட்டவருடைய வீட்டிலும் அந்த குழந்தை பிறக்கின்றது என்று சொன்னால், இறைவன் மனிதனை ஒரு முறைதான் படைக்கின்றான் என்று சொன்னால் இந்த வேறுபாடுகள் இருந்திருக்க தேவையில்லை. 75% பாவம் செய்தவனுக்கு நிரந்தர நரகமும் 75% புண்ணியம் செய்தவனுக்கு நிரந்தர சொர்க்கமும் கொடுப்பதற்கு கடவுள் கணக்கு தெரியாத முட்டாளம் அல்ல. எனவே சைவ சமய நெறி மீண்டும் மீண்டும் இந்த உடலினை வழங்கி நாமே கடவுளாகலாம் என்கின்ற உன்னத நெறியினை நமக்கு காட்டி நிற்கின்றது. உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயமாம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாயில் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனிந்தம் காளாமணி விளக்கே. எமது சீவனாகிய இந்த உயிர் இறப்பற்றது, தொடக்கமற்றது, முடிவற்றது, எந்த ஒரு மாற்றங்களுக்கும் உட்படாதது. இது சிவபெருமானுடைய வடிவமாகவே இருக்கின்றது என்கின்ற உண்மையை அறிந்து உலகுக்கு சொன்ன நெறியிலிருந்து வந்த எம் சைவத்தமிழ் உறவுகளே, வேறு எந்த சமயத்தை சார்ந்தவர்களையும் இலகுவாக வேறு நெறிக்கு மாற்றிவிட முடியாது. நீங்கள் மிளகாய்த்தூளுக்கும் உப்புக்கும் ஆசைப்படுவர்கள் போன்று பின்னாலே செல்லாமல் பெரும் வைரூடியங்கள் எல்லாம் நமது சமயத்தில் கொட்டி இருக்கின்றன. உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும், என்ன தெளிவின்மை இருந்தாலும் நேரடியாக வாருங்கள், உங்களுக்கு கேள்விகளை கேளுங்கள், தெளிவினை பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே இந்த மதம் மாற்றம் போன்ற இந்நிலையை கண்டு சைவ நெறி எந்த காலகட்டத்திலும் அஞ்சியது கிடையாது. ஏனென்றால் இவர்கள் மாற்றியவர்கள் என்று முழுமையாக அந்த மதத்திலேயே நிலைத்திருப்பார்களாக இருந்தால் சைவ சமய நெறி இன்று இல்லாமலே போயிருக்க வேண்டும். ஆனால் அது மென்மேலும் பெருகிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் பெருகப் போகின்றது. அந்த வகையில் எம்மோடு என்றென்றும் அருகிருக்கின்ற இறைவனது திருவடிகளை பணிந்து சைவ சித்தாந்த சாத்திரத்தின் முதல் வார்த்தையாகிய யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி மாதொரு பாகரேதான் வருவார் என்கின்ற முழக்கத்தோடு நிறைவு செய்கின்றேன். எவரும் அஞ்ச வேண்டாம், எல்லாம் வல்ல பரம்பொருள் நம்மோடு அருகிருந்து நம்மை வழிநடத்துவான். எப்படி நாங்கள் ஞானசம்பந்த பெருமானது காலம் முதல் கொண்டு வந்த மத மாற்றங்களை எல்லாம் தாண்டி சைவநெறி பயணித்ததோ அதுபோன்று பயணிக்க இறைவன் தனது அருளாளர்களை அனுப்பி தனது நிறைவான ஆசையை வழங்குவான் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக. திருச்சிற்றம்பலம்.